திருவாரூர் தேர் வடம்பிடிக்க புண்ணியம். உங்கள் வாழ்க்கை தேரை முன்னேற்ற பாதைக்கு இழுத்து செல்ல புத்தகங்கள் அவசியம். ஆழித்தேர் நகரில் அறிவின் தேரோட்டம். ஆமாங்க, நம்ம திருவாரூரில் வரும் 8ஆம் தேதி புத்தக கண்காட்சி. சார் 5 பக்கம் படித்தா போதுன்னு சொன்னீங்க சார். ஆனால் என்னால் ஒரு பக்கத்தை கூட தாண்ட முடியல சார் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா, கவலைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. மூடு வர மாட்டேங்குது, படிக்கவே தோண மாட்டேங்குது. படிக்கும் பழக்கம் இல்லாதவங்க முதல்ல ஃபிக்ஷன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கதை புத்தகங்கள் நிறைய படிக்க ஆரம்பிங்க. கதை புத்தகங்கள் படிக்கும்போது உங்களுடைய படிக்கிற ஆர்வம் தூண்டப்படும். படிக்கும் ஆர்வம் தூண்டப்படுறதுனால உங்களால் 5 பக்கம் இல்லை 50 பக்கம் படிக்க முடியும். ரெண்டாவது, கதை புத்தகங்கள் படிக்கிறதுனால உங்களுடைய கற்பனை திறன் உயரும். கற்பனை திறனால கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிற உங்களுடைய படைப்பாற்றல் உயரும். இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்களுக்கெல்லாம் அறிவை தாண்டின ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அது கற்பனை திறதான்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், நமது பறக்கிற விமானமாக இருக்கலாம். இப்படி உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் ஏதோ ஒரு மனிதனின் மூளையில் தோன்றிய கற்பனையே. அப்போ கதை புத்தகத்தை தேடி தேடி வாங்கி படிங்க. உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் என்ற திருவள்ளுவர் சொன்னது போல உங்கள் 5 புலன்களையும் ஆக்டிவேட் செய்வது கதை புத்தகங்கள் தான். கதை புத்தகங்கள் படிக்கும்போது அந்த காட்சியை உங்கள் மனக்கண்ணால் காண்பீர்கள். அதில் படிக்கும்போது உள்ள உரையாடல்களை உங்கள் காதால் கேட்பீர்கள். அந்த களத்தின் மண் வாசனையை உங்கள் மூக்கால் நுகர்வீர்கள். அந்த கதையில் கூறப்பட்ட உணவுகளை உங்கள் நாக்கால் சுவைப்பீர்கள். அந்த கதையில் உள்ள கதாபாத்திரத்தின் வலிகளை உங்கள் உடலில் உணர்வீர்கள். இப்படி ஒரு கதை புத்தகம் உங்கள் ஐம்புலன்களையும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் செய்து அந்த புத்தகத்தின் கதாபாத்திரமாகவே உங்களை மாற்றிவிடும் தன்மை உடையது. எடுத்த உடனே பெரிய பெரிய ஆராய்ச்சி புத்தகங்கள் படிக்கிறத விட்டுட்டு நிறைய கதை புத்தகங்கள் படிங்க. கதை புத்தகங்கள் படிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. படிக்கிறது மேலே உங்களுடைய தீரா காதல் ஏற்படும். வாங்க, புத்தக கண்காட்சியில் கலந்துக்குங்க. நிறைய கதை புத்தகங்களை வாங்குங்க. உங்களுடைய கற்பனை சிறகை விரிங்க, உயருங்கள்.